விஸ்வநாதன் சன்ஸ் 2 ரெஸ்பான்சிபிள் மகன்கள் சேர்ந்து எடுத்திருக்கிற படம் தான் இந்த விஸ்வநாதன் சன்ஸ். அது சூர்யா ஆகட்டும், வெங்கி அட்லூரி ஆகட்டும். சூர்யா சார் வந்து பார்த்திங்கன்னா, அண்ணனை வந்து பார்த்திங்கன்னா, அவங்க அப்பா சொல்கிறது கூட ஏதாவது தட்டுவார்னு நினைக்கிறேன். அவங்க அம்மா சொன்னால் தட்டவே மாட்டார். லட்சுமி அம்மா சொன்னாங்கன்னா சூர்யா ஆகட்டும், கார்த்தி ஆகட்டும், அவங்க சொல்கிறத தாண்டி எதுவும் பண்ண மாட்டாங்க. அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் சமூக பொறுப்புள்ள ஒரு அண்ணன் தம்பியாக இன்றைக்கி வாழ்ந்துட்டு வர்றாங்க. எந்த சமூக பிரச்சனையாக இருந்தாலும் முதல்ல போய் குரல் கொடுக்கறத விட காசு கொடுக்கறது இவங்களாக தான் இருக்கும். அதற்கு காரணம் லட்சுமி அம்மா. அதே மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு வெங்கி அட்லூரின்னு நினைக்கிறேன். வெங்கி அட்லூரி வந்து நான் இந்த படத்தில் வந்து சூர்யாக்குள்ளே வெங்கி அட்லூரி தான் பார்த்தேன். ஒரு ரெஸ்பான்சிபிளான பணக்காரன் எப்படி இருப்பான், அதுதான். ஒரு இடத்துல வந்து உட்காந்து ஒரு மீட்டிங், ஒரு டிவி ஷோவில் வந்து பேசுவார். அது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது ரொம்ப அழகாக ஒரு டிரைவர் இருப்பார், அவருக்கு ஒரு டிரைவர் இருக்கார். அவரை வந்து அவரோட மகனை வந்து உயர்த்துறதுக்கு ஒரு விஷயம் வந்து பண்ணுவார். அப்போது ஒரு ரெஸ்பான்சிபிள் பணக்காரன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொசைட்டிக்கு போய் கொண்டு போய் சேர்க்குறாரு. இன்னொன்று, இந்த பணக்காரத்தனத்தை வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமா கிளாமரைஸ் பண்ணி வச்சுருந்துச்சு. பணக்காரன் தமிழ் சினிமான்னு இல்லை, எல்லா சினிமாவுமே அவர் பணக்கார அப்படின்ட்டு அதை ஹியூமனைஸ் பண்ணியிருக்காங்க. பணம் இருக்கிற மனிதன், அவ்வளோதான். ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. ஒரு அவர் மாதிரியே ஒரு பணக்காரர் கூட சூர்யா வந்து ஒரு இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு சண்டை போடுவார். அப்போ சொல்லுவார், பணங்கிறது நீ உன்னோட ஸ்டேட்டஸை ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அது வந்து அரகன்ஸ் உனக்கு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறத கன்வே பண்ணுவார். அது வந்து நிறைய அந்த தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பணக்காரனுங்க இதை பார்த்தானுங்கன்னா கொஞ்சம் ஏதோ சுருக்குன்னு ஏதாவது ஒட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சில கோடிகளே வந்துட்டாலே போதும், அவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த BMW வாங்கிட்டாலே அவனுக்கு வந்து உலகத்துக்கு அதாவது இந்த பூமிக்கு மேலே அப்படி தனி ரோடு போட்டு ஓடுற மாதிரி 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் சிட்டிக்குள்ளேயே போகிறது, எவனையும் எகத்தாளமாக பார்க்குறது, பேசுறது, என்ன ஆட்டிடியூடே தப்பாக இருக்கிறது அப்படின்னு நிறைய பேர் தற்குறி நாயங்க இருக்கானுங்க. பணக்காரன் பணம் வச்சிருக்கிற தற்குறி, சரியா? அந்த தற்குறிகள்லாம் இந்த படத்தை பார்த்தானுங்க அப்படின்னா, ஓ அப்படியா. ஏன்னா பெரிய உண்மையாக பணம் வச்சுருக்கிறவங்க யாருமே அந்த பணத்தை வெளியில் காட்டிக்கிறது இல்லை. இந்த புது பணக்காரன்னு சொல்லுவானுங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே லைட்டாக அப்படி ராதிகாமா வந்து நடுவில் ஒரு செருப்பு தூக்கி வீசுவாங்க. அந்த மாதிரி செருப்பு தூக்கி சூர்யானை வந்து வீசி விட்ருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் இதில் இந்த படத்தோட பியூட்டி என்ன அப்படின்னா, ராதிகா அண்ட் மமிதா பைஜு 2 பேரும் சூர்யாவுடைய ரோல் எவ்வளோ, இந்த 2 ரோலும் ஏதாவது ஒன்று ஃபெயிலாக இருந்தால் கூட சூர்யானுடைய ரோல் வந்து ஃபெயிலாக இருக்கும். 2 பேரும் போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. மமிதா வந்து ஃபுல்லாக நடித்து பயங்கரமாக நடித்து நான் இப்போ தான் பார்க்குறேன். செம்மையாக நடிச்சிருக்காங்க, செம்மையாக பின்னி பெடல் எடுத்திருக்காங்க. அது நீங்கள் யூஎஸ் போயிட்டு ட்ராவல், அதே மாதிரி எனக்கு இந்த ட்ராவல் விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ் அண்ட் இந்தியா இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட் ஏற டேக் ஆஃப் அது இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இல்லாமல் அப்படி கட் பண்ணி அழகாக அந்த ஃப்ளோ வந்து இந்த அமெரிக்காவையும் கிளாமரைஸ் பண்ணல, அதையும் கதைக்குள்ளே ஒன்று வந்துட்டார் வெங்கி அட்லூரி. அது எப்படி பண்ணுறாருன்னு தெரில. ட்ராவல் அப்படின்னு சொல்கிறப்ப தான் விளம்பரம், வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம ரூட் 45 ஹாலிடேஸ் இன்றைக்கி வந்து பாரிஸு, சுவிஸ் எல்லாம் வந்து ஒரு 1,49,945 ரூபாய்க்கு வந்து செப்டம்பர் கடைசியில் வந்து டூர் போகிறாங்க, ஒரு குரூப் டூரு. சேஃப் அண்ட் செக்யூராக போயிட்டு 5 ஸ்டார் ஹோட்டல் அக்காமடேஷன், சாப்பாடு எல்லாமே பக்காவாக உங்களுக்கு பண்ணி திருப்பி கொண்டு வந்து விடுறாங்க. ஒரு யூகேயில் இருக்கிற ஒரு தமிழ் நடத்துகிற ஒரு பிஸ்னஸ்ஸு, நல்ல பிஸ்னஸ்க்கு நம்பி டூர் போங்க, நிச்சயமாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த நம்பரை கூப்பிடுங்க, உங்கள் டூரை புக் பண்ணுங்கள். சரி, இப்போ மேட்ருக்கு வர்றேன். இந்த படத்தோட பியூட்டியே என்னென்னா, மாரலாக பயங்கர ரெஸ்பான்சிபிளான படங்க. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு பாயிண்டில் வந்து மமிதாவையும் சூர்யாவையும் இணைச்சிருக்கலாம். அந்த இணைச்சதை நம்ம எல்லோரும் சேர்ந்தும் பாராட்டியும் இருப்போம். அது ஒன்றும் பெருசாக கமர்ஷியலாக பார்க்குறப்ப தப்பாகவும் தெரிஞ்சிருக்காது. ஆனால் அந்த இடத்துல மாரலி ரெஸ்பான்சிபிளாக ஒன்று பண்ணி அதற்கு ஒரு முடிவு வந்து வெங்கி அட்லூரி வந்து தந்திருக்கார். அது பெரிய ஹேட்ஸ் ஆஃப் தலைவா. உண்மையாலுமே நான் வந்து இப்போது சினிமாவில் என்ன ஆயிடுச்சுன்னா, அட்ரினலின் அப்படின்னாலே வந்து எர்ரா துப்பாக்கிய, எர்ரா கத்திய, சதக் 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 சதக், இதுதான் சினிமான்னு ஆகிப்போச்சு. வேறு வழி இல்லை. அட்ரினலினுக்கு அது எடுத்தா அடி வீசினா அப்படின்னு ஆகிப்போச்சு. அது இல்லாமல் ஒரு சொட்டு ரத்தம் இல்லாமல், ஒரு சொட்டு கத்தி இல்லாமல், எனக்கு எங்கேயுமே ஒரு அருவாளை கூட இந்த படத்தில் தூக்கவே இல்லைங்க. சும்மா ஃபைட்டு வரும், அப்படி அதுவுமே கமர்ஷியலாக அடி போகும், அடி போகும். ஹியூமன் எமோஷன்ஸை வச்சு மட்டுமே இவ்வளோ பெரிய ஸ்டாரை வச்சு ஒரு படத்தை கம்ப்ளீட் பண்ணி வெங்கி கொடுத்துருக்காரு. ஐயா, ஹேட்ஸ் ஆஃப் ஐயா, உண்மையாலுமே சூப்பர் ஐயா. இதுதான் சொசைட்டிக்கான படம் ஐயா. அதுக்குன்னு மற்றதெல்லாம் நான் மோசமான படம்னு சொல்லலை, பட் பயங்கர ரெஸ்பான்சிபிளான படம் ஐயா. உங்கள் அம்மா, அக்கா, தங்கச்சி, தம்பி, பெரியப்பா, சித்தி, சித்தப்பா, பங்காளி, யாரை வேணாங்க விட்டு போய் நீங்கள் குடும்பமாக பார்க்கலாங்க இந்த படத்தை. ஒரு துளி கூட பிசிலடிக்காது. ஹாப்பியாக கொஞ்சம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். என்ன, இப்போ நான் இந்த வேலையெல்லாம் இந்த ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கோம்ல, எங்களுக்கு வேணும் இந்த செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஆர்க் இப்படி போகுது, கொஞ்சம் அங்கே வந்து இங்கே கீரை போட்டு இங்கே தூக்கியிருக்கலாம், அப்படி நம்பியிருக்கலாம் அப்படின்லாம் பேசிகிட்டு இருப்போம். ஒரு குடும்பம் போனீங்கன்னா உங்களுக்கு அதுவுமே தெரியாது. ஒரு
ஜாலியான ஒரு தீம் பார்க்குள்ளே போயிட்டு வெளில வந்தீங்கன்னா எப்படி இருக்கும், ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, ஒரு ஃபேமிலியாக போயிட்டு அந்த ஃபீலிங்கை தான் இந்த படம் விடும். ஒரு செலிப்ரேஷனாக இருக்கும் உங்களுக்கு, சொந்தங்களை செலிப்ரேட் பண்ணுகிற. அதே மாதிரி ஒரு புரோக்கன் ஃபேமிலி இணைஞ்சா அது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை பார்த்துட்டு நிறைய புரோக்கன் ஃபேமிலிகள் இணைஞ்சாலும் ஆச்சரியத்துக்குள்ள அந்த விஷயத்தையும் இந்த படத்தில் உள்ள வந்து பியூட்டிஃபுல்லாக டைரக்டர் வந்து வச்சுருக்காரு. நல்ல படங்க, குடும்பங்களுக்கு மக்களுக்கு தேவையான படம். போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த படம் பிளாக் பஸ்டர், ஷூர் ஷாட் பிளாக் பஸ்டருங்க. ஃபேமிலியில் இந்த படத்தை ஓட வைக்கும், டவுட்டே கிடையாது. நிச்சயமாக சொல்லி அடிக்கும் இந்த படம். படத்திற்கு ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 100க்கு 90 தருவேன். அதுக்கு எல்லா தகுதியும் உள்ள படம் தான் இந்த விஸ்வநாத் அண்ட் சன்ஸ். இதுவே தேன் விற்கிறோங்க. இந்த படம் எப்படி சுத்தமாக இருக்கும் அந்த மாதிரியே சுத்தமான தேன் விற்கிறோம். எந்த அடல்ட்ரேஷனும் இல்லாமல், சர்க்கரை எல்லாம் பாவெல்லாம் கலக்காமல், ஒரிஜினலாக ப்ராசஸே பண்ணாமல் விற்கிறோம். மலைத்தேன், சிறுதேன், மலைத்தேன், கொம்புத்தேன், அதே மாதிரி கொசுத்தேன் அப்படி வந்து விற்கிறோம். பியூரஸ்ட்டுங்க. உண்மையாலுமே ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிறத உங்களால் வந்து அப்சர்வ் பண்ண முடியும். ஒரு பாட்டில் வாங்கினீங்கன்னா கூட எங்களுக்கு எங்கள் டீமுக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். நாங்கள் சின்ன பிஸ்னஸ்ங்க, நாங்கள் உங்களோட ஹெல்ப்பில் தான் வளர்கிறோம். ஸோ நன்றி, அதுக்கு நன்றி. தயவுசெய்து வாங்கி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒன்றா அந்த கீழே இதுலேயே லிங்க் இருக்கும், அப்படி இல்லைன்னா அந்த கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி விட்றேன், கிளிக் பண்ணி வாங்கி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்டம் வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அது நன்றி, வணக்கம்.